ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறமா வந்து பேபிகார்ன் வச்சு 65 செய்யப்படுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது எந்த காய் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் எடுத்துருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சாதாரண ரைஸ் தான் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரியாணி ரைஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். சில்லி சாஸும் சோயா சாஸும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு கொஞ்சம் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 2 வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நம்ம 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பேபிகார்ன் வந்து நான் வந்து சுடு தண்ணியில் போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சில்லி ஃப்ரை சொல்லலாம், இல்லைனா வந்து 65 சொல்லலாம். இதுக்கு வந்து நான் வந்து பஜ்ஜி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு, அப்புறம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். வேணால் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ண ஆயில் தான் அது. இதிலே வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் தாளிச்சிக்கலாம். பூண்டு, பச்சை மிளகா, இந்த மாவில் வந்து பேபிகார்ன் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல போட்டோம்னா அது வந்து உடஞ்சி போயிடும். இப்போ வந்து நம்ம ஆயில் சூடாகிடுச்சு. பேபிகார்னை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பெசரி வச்சுக்கோங்க, தண்ணி விடாமல். மேலே வந்து நான் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டன் ஃப்ரை ஆனோம்னா எடுத்துருவோம். நம்ம ஷேப் வந்து நீங்கள் எந்த சைஸ் எப்படி வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நீட்டாக போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பச்சடி செஞ்சுருக்கேன். வேணுன்னா நம்ம வந்து சாஸ் கூட தொட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேபிகார்ன் சில்லி ஃப்ரை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எப்படி வேணால் சைஸ் கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பேபிகார்ன் சில்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இல்லை 65 சொல்லலாம். அப்புறம் வந்து சாஸோட பச்சடியோட சர்வ் பண்ணலாம். அப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.